ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மைண்ட்ஸ் கிச்சனில் ரொம்பவே வித்தியாசமான ரவையில் ஸ்வீட் பண்ண போகிறோங்க. குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட்டுங்க. இது பார்க்கவே சாஃப்டாக ஜூஸியான ஸ்வீட்டுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேங்க. நெய் சூடானதும் நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவையை சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா சூடாகிற அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டேன நான் ஒரு முந்திரி பவுட்ரு சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எந்த கப்பில் நான் ரவை எடுத்தனோ அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு நான் பால் சேர்க்குறேங்க. நம்ம எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. பசும்பால் வேணாலும் ஓகே, இல்லைனா தேங்காய் பால் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நம்மளுடைய சாய்ஸ் தாங்க அது. பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ண அது நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகும். அடிப்பிடிக்காமல் நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். நம்ம கிளற நம்மளுக்கு ரவை நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வருங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நம்ம ஜீரா பாவு ரெடி பண்ணிடலாங்க. இதில் நான் ரவை எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோ சுகர் சேர்க்குறோமோ அதே அளவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ரவை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம நெய் விட்டுக்கலாங்க. இப்போ இதை நாம் கையால் பிசையலாம். நம்ம கையில் பிசைய நம்மளுக்கு ரவை நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுங்க. இப்போ இதை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொம்ப பொடிசாக இல்லாமல் கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கலாங்க. இதில் ஒரு பாட்டிலோட மூடி சைஸ், அதாவது நம்ம நெய் பாட்டிலோட மூடி தாங்க நான் இப்போ எடுத்திருக்கேன். அதிலே நம்ம அச்சு வச்சு எடுத்துக்கலாம். இந்த மீதி இருக்கிற எக்ஸசைஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம எல்லா மாவையுமே நம்ம இது மாதிரியே நம்ம அச்சு வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாமே இப்படி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜீரா சிரப்பும் நல்லா கொதிக்குதுங்க. இது நம்மளுக்கு லைட்டாக பிசு பிசுப்போடு வந்தால் போதுங்க. நம்மளுக்கு கம்பி பதத்துக்கு வரணுன்னா இல்லைங்க. இது இப்போ ஜீரா பாவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவை நம்ம இதோட சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை நாம் எடுத்துடலாங்க. வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீரா சிரப்பில் இதை சேர்த்துடலாங்க. இதை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஜீரா சிரப்லேயே இருக்கட்டுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சூஜி ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.